வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 25th March 2019. முதல்ல நம்ம இந்திய நிகழ்வுகளை பார்ப்போம். கர்நாடகா லோக்சபா தேர்தல் 2019 நல்லெண்ண தூதராக பாரா ஒலிம்பிக்ஸ் உயரம் தாண்டுதல் வீரரான கிரிஷ் கவுடா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா லோக்சபா தேர்தல் 2019 நல்லெண்ண தூதுவர் யார்? விடை கிரிஷ் கவுடா. அடுத்த கேள்வி, மிசோரம் மாநிலத்தில் மீண்டும் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான மசோதா மிசோரம் மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. மிசோரம் மாநிலத்தில் கடந்த 1997 ஆண்டு முதல் அமலில் இருந்த பூரண மதுவிலக்கு 2015 ஆண்டு விலக்கிக் கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான மசோதாவை நிறைவேற்றிய மாநிலம் எது? விடை மிசோரம். அடுத்த செய்தி, உலக நிகழ்வுகள். சர்வதேச விமான கவுன்சில் அமைப்பு ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள உலகின் பரபரப்பான விமான நிலையங்களின் பட்டியலில் இந்தியாவின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் 12வது இடத்தை பிடித்துள்ளது. இப்பட்டியலில் அமெரிக்காவின் ஹட்ஸ்வில் ஜாக்சன் அட்லாண்டா சர்வதேச விமான நிலையம் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலகில் பரபரப்பான விமான நிலையங்களின் பட்டியலில் இந்தியாவின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் பெற்றுள்ள நிலை என்ன? விடை 12வது இடம். அடுத்து நம்ம விளையாட்டுச் செய்திகளை பார்ப்போம். நேபாளத்தில் பிராக் நகரில் நடைபெற்ற தெற்காசிய பெண்கள் கால்பந்து போட்டியில் SAFF சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் இந்திய பெண்கள் அணி நேபாள அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இந்திய பெண்கள் அணி தொடர்ந்து 5வது முறையாக தெற்காசிய கால்பந்து போட்டியை வென்றுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 5வது முறையாக தெற்காசிய பெண்கள் கால்பந்து போட்டி சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? இதோட விடை இந்தியா. அடுத்து நம்ம அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பார்க்கலாம். நாசாவின் OSI RISC-REx என்ற திட்டமானது ஜனவரி 6ஆம் தேதி அன்று பெனு குருட்கோளின் மேற்பரப்பில் இருந்து சிறிய துகள்கள் வெளியேறுவதை கண்டறிந்துள்ளது. தற்போது மிகவும் அரிதான நிகழ்வான விண்வெளியில் துகள்களை தொடர்ந்து வெளியிடும் செயல்பாடும் குறுங்கோளாக பெனு ஆகியுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, OSI RISC-REx என்ற நாசாவின் திட்டமானது எந்த குறுங்கோளின் ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்டது? விடை பெனு. அடுத்த செய்தி, மைக்ரோசாஃப்ட் நிறுவனமானது வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து டிஜிட்டல் தகவல்களை DNA ஆக மாற்றும் கருவியை கண்டறிந்துள்ளனர். இந்த மென்பொருள் அமைப்பானது 0 மற்றும் 1 என்ற டிஜிட்டல் தகவல்களை DNA வரிசையில் உள்ள அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் ஆக மாற்றி தரவரிசைகளை சேமிக்கிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் தரவரிசைகளை DNA தரவுகளாக சேமிக்கும் கருவியை வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கண்டுபிடித்துள்ள அமைப்பு எது? விடை மைக்ரோசாஃப்ட். அடுத்து நம்ம நியமனங்களை பார்க்கலாம். இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக கரம்பீர் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தற்போதைய இந்திய கடற்படை தலைமை தளபதியான சுனில் லம்பா வரும் மே மாதத்தில் ஓய்வு பெறுவதை அடுத்து இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். குறிப்பு, கரம்பீர் சிங் தற்போது இந்திய கடற்படை துணை தளபதியாக உள்ளார். இவர் 24வது இந்திய கடற்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்க உள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படையின் 24வது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதோட விடை கரம்பீர் சிங். இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம நேற்று கேட்ட குவிஸ் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? இதோட விடை புதுடெல்லி. அடுத்த கேள்வி, வெனிசுலாவின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ளவர் யார்? இதோட விடை நிக்கோலஸ் மதுரோ. அடுத்த கேள்வி, யுன்ஹாய் 2 என்ற செயற்கைக்கோளை செலுத்திய நாடு எது? விடை சீனா. அடுத்த கேள்வி, எந்த நாட்டின் அணி 2019 ஹாப்மேன் கோப்பைக்கான பட்டத்தை வென்றுள்ளது? விடை சுவிட்சர்லாந்து. அடுத்த கேள்வி, 5வது பிரீமியர் பேட்மிண்டன் லீக் பட்டத்தை வென்ற அணி எது? விடை பெங்களூர் ராப்டர்ஸ்.
இவ்வளோ நேரம் நம்ம நேற்று குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம இன்னைக்கான குவிஸ் கொஷின்ஸை பார்ப்போம். முதல் கேள்வி, 2019 ஆப்பிரிக்கா கப் ஆஃப் நேஷனல் போட்டிகளை நடத்தவுள்ள நாடு எது? அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் அதிவேக விரைவு ரயிலின் பெயர் என்ன? அடுத்த கேள்வி, சிஎஸ்சி மூலம் புகார் அளிக்க எந்த கட்டணமில்லா உதவி சேவையை NHRC தொடங்கியுள்ளது? அடுத்த கேள்வி, இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே இம்பெக்ஸ் 2018-19 தொடங்கியுள்ளது? அடுத்த கேள்வி, அண்மையில் எந்த நாட்டில் பபுக் என்ற வெப்பமண்டல புயல் ஏற்பட்டது? இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.